அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமா, சிரமங்களா, கவலைகளா, உங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனைகள் உங்களை ஆட்டிக்கொண்டிருக்கிறதா? எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த துஆவை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அத்துணை பிரச்சனைகளை விட்டும் உங்களை பாதுகாப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சோதித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள். இரவு நேரம் ஒரு இருள், அதே போன்று கடலுக்குள்ளால் இருள், அதே போன்று மீனுடைய வயிறு அது ஒரு இருள். ஒரு மனிதனால் யோசித்தால் அந்த மீனுக்கு தப்பிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மீனுடைய வயிற்றிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும். மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தாலும் அந்த ஆழ்கடலிலே இருக்கிறார், மேலெலும்பி வரணும். சரி, மேலெலும்பி வந்தாலும் இரவு நேரம் நடுக்கடலில் இருக்கிறாரு, நீந்து கரையை அடைவது மிகவும் கஷ்டம். இவ்வாறு பல சிரமங்களுடன் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை ஓதினார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, யா அல்லாஹ், நீ தூய்மையானவனாகிவிட்டாய், நீ பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டாய். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக நான் மாறிவிட்டேன் என்ற துஆவை, என்ற திக்ரை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே வைத்து அவர்கள் ஓதி வந்தார்கள். எந்த அளவுக்கு குர்ஆன் பேசுகிறது என்றால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த திக்ரை மொழியாவிட்டால் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அவரை அந்த மீனுடைய வயிற்றிலே வைத்து அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். இவ்வளவு கஷ்டமான நேரத்திலும், இவ்வளவு சிரமமான நேரத்திலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை ஓதினார்கள். அல்லாஹு தஆலா மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போன்று கடலிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். இரவிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு சக்தி வாய்ந்த திக்ராக இருந்து கொண்டிருக்கும். இந்த சோதனையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகளையும் நாங்கள் வைத்து பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்களுடைய சோதனை யாராலும் அவரை பாதுகாக்க முடியாது. மீனுடைய வயிற்றிலே இருக்கிறார், கடலிலே இருக்கிறார், இரவு நேரத்திலே இருக்கிறார். எந்த ஒரு மனிதனாலும் தப்பிக்கொள்ள முடியாத நிலையில் கூட இருந்த நபியை அல்லாஹு தஆலா இந்த திக்ர் மூலமாக அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்தோமோ, எவ்வளவு கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தோமோ, எவ்வளவு சிரமங்களிலிருந்து நாங்கள் பாதுகாத்தோமோ, அதே போன்று தான் ஒவ்வொரு முஃமினான மனிதர்களையும் நாங்கள் பாதுகாப்போம். எனவே நாங்கள் இந்த திக்ரை நாங்கள் ஓதி வந்தால் அல்லாஹு தஆலா எங்களையும் பாதுகாப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஓதிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை கொண்டு யார் தனது கஷ்டத்தை, யார் தனது சிரமத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறார்களோ அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவருடைய கோரிக்கையை, அவருடைய துஆவை அல்லாஹு தஆலா கபூல் செய்யாமல் இருப்பதில்லை என்ற விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம், பல சிரமங்கள் ஏற்படலாம், பல கஷ்டங்கள் ஏற்படலாம். எங்களால் எழ முடியாது என்ற ஒரு இக்கட்ட நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். ஆனாலும் அல்லாஹு தஆலா இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக, இந்த திக்ரை நாங்கள் மொழிவதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு, அல்லாஹுடைய பயபக்தியோடு, அதே போன்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இதை ஓதி வருவோமேயானால் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நீக்கி எங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நாமும் இந்த திக்ரை விட்டுவிடாது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வருவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.